கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. A community transformed, ஒரு சமுதாயத்தின் உருமாற்றம் என்ற தலைப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், உன்னை போல உன் யூத அயலானை நேசி, லவ் யுவர் ஜூவிஷ் நெய்பர் as thyself என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 நம்முடைய மைய வசனம். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அக்கறையில் உள்ளோர் மீது அக்கறை காட்டுவோம். அக்கறையில் அக்கறை, கன்சர்ன் ஃபார் தி அதர் சைடு. இந்த நாளிலே நம்முடைய கவனத்திற்குரிய அக்கறையில் உள்ள மதம் எது என்றால் ஜூடாயிசம், யூத மதம். இது ஒரு பழம்பெரும் மதம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதராக இந்த உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாம் வழியாக 3 மதங்கள் உருவாயின. ஒன்று என்னவென்றால் யூத மதம், இன்னொன்று கிறிஸ்தவம், மூன்றாவது இஸ்லாம் என்று நாம் சொல்ல வேண்டும். உலக ஜனத்தொகையில் இந்த யூதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் 1,58,00,000 பேர், அதாவது 15.8 மில்லியன் 15.8 மில்லியன் யூதர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். அதாவது உலக ஜனத்தொகையில் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 0.2%, 0.2% யூதர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த யூதர்கள் நமக்கு மிகவும் அறிமுகமானவர்கள். எப்படி? அவர்களோடு பழகி இருக்கிறோமா, பழக்கமா, இல்லை படிப்பா? பழகி நாம் அவர்களோடு அறிமுகமானோமா, அல்லது படிப்பினால், படித்து வேதாகமத்தை படித்ததினால் அவர்களை குறித்து அறிந்து கொண்டோமா என்றால், நாம் படித்ததினால்தான். வேதாகமத்தில் எவ்வளவோ இந்த யூதர்கள் குறித்து நாம் படித்திருக்கிறோம். அன்பானவர்களே, இவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை நாம் ஜெபத்தோடு கற்றுக்கொள்ளலாமா? ஜெபிப்போம். எல்லார் கண்களையும் மூடுவோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வாலிபர் ஜெபவார கூட்டத்தில் உன்னை போல் யூத அயலானையும் நேசி என்ற ஒரு பாடத்தை நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்ல ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும், எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையினால் சந்திப்பீராக. இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளையும் ஆண்டவர் கூட்டி சேரும், ஆசீர்வதியும், அதிசயம் செய்யும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். ஆவியானவர் எங்களோடு பேசும், கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த யூதர்களை பற்றி எப்படி படிக்க போகிறோம் என்றால், முக்காலங்களில் யூதர்கள், அதாவது 3 காலங்களில் யூதர்கள் என்று வகைப்படுத்தி பிரித்து நாம் படிக்க போகிறோம். கடந்த காலங்களில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் இந்த யூதர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள், இருக்க போகிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாம், கடந்த காலத்தில் யூதர்கள், ஜூஸ் இன் த பாஸ்ட். யூதர்களை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகச்சிறந்த ஆதாரம் ஆண்டுடைய வேத புஸ்தகம்தான். பைபிள் மட்டுமே யூதர்களை பற்றிய ஆரம்பம் மற்றும் முடிவு எல்லா காரியங்களையும் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. யார் இந்த யூதர்கள்? பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், சிறப்பு நோக்கத்துடன் பரலோகத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பைபிளை வாசிக்கிறோம். ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு விசேஷ ஜனக்கூட்டம் யூத ஜனங்கள்.
ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளை. பாருங்களேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை ஆண்டு அழைத்து தான் அவர்களுக்கு மகிமையை கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகள் புத்திர சுவிகாரம் பண்ணி கொண்டார், உடன்படிக்கைகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார், 10 கட்டளைகளை கொடுத்தார், ஆசரிப்பு கூடாரம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தார். ஆகவே விசேஷ நோக்கத்தோடு அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். இரண்டாவது, அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனின் நோக்கத்தில் தவறி போனார்கள். தேவனுடைய நோக்கத்தில் அவர்கள் தவறினார்கள், கனி கொடுக்கவில்லை. இவர்கள் மூலமாக மெய் தேவனுடைய சத்தியம், அறிவு எல்லாருக்கும் பரவ வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் இவர்கள் நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நோக்கத்திலிருந்து அவர்கள் தவறினார்கள், கனி கொடுக்கவில்லை. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அழைக்கப்பட்ட யூதர்கள் அபாத்திரராய் போனார்கள் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நற்கனி தரும் திராட்சைக்குலை செடியாக ஆண்டவர் அதை நாட்டினார். அவர்களோ கசப்பான பழங்களை தந்தார்கள், ஆகாத கொடிகளாய் மாறிப்போனார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றாமல் தவறி போனார்கள். மூன்றாவது, மேசியாவை புறக்கணித்தவர்கள் இந்த யூதர்கள். மேசியாவை புறக்கணித்தார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 37லிருந்து 39 வரைக்கும் வாசித்தோம் என்றால், அங்கே ஒரு உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு பெரிய எஜமான் தோட்டம் வைத்திருந்தான். அந்த தோட்டத்தில் பல வேலைக்காரர்கள் வைத்து விட்டவன் வெளியூருக்கு சென்றான். அந்த தோட்டத்தில் நிறைய கனிகள் கிடைத்தன. இதை பெறுவதற்காக அவர் என்ன செய்தார், அந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பினார். வேலைக்காரர்கள் எல்லாரையும் அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்ட தோட்டக்காரர்கள் கொன்று போட்டார்கள். 38ஆம் வசனத்தில் படிக்கிறோம், 37, 38. கடைசியில் அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவன் தான் அந்த தோட்டத்துக்கெல்லாம் உரிமையாளன், இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்போ என்ன பார்க்குறோன்னா, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையே யூதர்கள் கொலைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் என்பதைத்தான் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே யூத மக்கள் மத்தியிலே யூதனான இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி வந்தார். பைபிளில் படிக்கிறோம், யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நாலாம், இந்த யூதர்கள், அவர்களை ரத்தின சுருக்கமாக படிச்சுட்ருக்கிறோம், தங்களுக்கு தாங்களே சாபத்தை கூறிக்கொண்டவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய வேளையில் இவனை சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டவர்கள் யூதர்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, மத்தேயு 27, 25 வாசிக்கிறோம், அதற்கு ஜனங்கள் எல்லாரும், யூத ஜனங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். தங்களுக்கு தாங்களே சாபத்தை அவர்கள் வருவித்து கொண்டார்கள். தேவனுடைய கிருபையை போக்கடித்து, தேவ கற்பனைகளை மீறி, தேவனின் தீர்க்கதரிசிகளை கொன்று மிதமிஞ்சி போனவர்கள் இந்த யூதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எத்தனையோ ஊழியக்காரங்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஆசாரியர்கள் அனுப்பினார், ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிட்டாங்க. இந்த யூதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆகவே சகல சாபங்களும் இவர்கள் மேல் வந்து பலித்தது. இந்த யூதர்களைப் போல சிதறுண்டு தேசங்களுக்கு அலைந்தவர்கள் வேறு எந்த ஜனங்களும் இல்லை. உபாகமத்தில் 28ஆம் அதிகாரம், தேவனுக்கு கீழ்ப்படிவதால் வரும் ஆசீர்வாதங்கள்,
தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் வரும் சாபங்கள் என்று அழகாக சுட்டி காட்டுகிறது. உபாகமம் 28 அதிகாரம் 15 - 68 வரைக்கும் 54 வசனங்களில் சாபங்களை குறித்து நாம் ஒரு பெரிய பட்டியல் வாசிக்கிறோம். நேரம் எடுத்து அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்ட எல்லா சாபங்களும் யூத ஜனங்களுக்கு வந்து பலித்தது. இந்த யூத ஜனங்கள் தங்களுடைய 4000 ஆண்டுகால வேதாகம சரித்திரத்தில் 2500 ஆண்டுகள் இஸ்ரவேல் நாட்டுக்கு வெளியில் தான் வாழ்ந்தார்கள். வெறுக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இந்த யூத ஜனங்கள் எப்படியெல்லாம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், பாடுகள் அனுபவித்தார்கள் என்றால் சரித்திரம் சொல்லுகிறது, இருண்ட காலங்களில், டார்க் ஏஜஸ், அந்த காலகட்டங்களில், அதாவது 13, 14, 15, 16 இந்த மாதிரி நூற்றாண்டுகளில் கத்தோலிக்க தண்டனை மன்றங்களில், ஹோலி கோர்ட் ஆஃப் இன்குவிசிஷன், அந்த கத்தோலிக்க தண்டனை மன்றங்களில் கடுமையான உபத்திரவங்களை அடைந்தவர்களில் ஒரு கூட்டம் இந்த யூத ஜனங்கள் சரித்திரம் சொல்லுகிறது. அது மட்டுமா, 2ஆம் உலகப் போருக்கு சற்று முந்தைய காலகட்டங்களில் ஹிட்லருடைய வன்கொடுமை முகாம்களில் வதைத்து அழிக்கப்பட்ட யூதர்கள் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் பேர், 60 லட்சத்துக்கும் அதிகமான யூதர்கள் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள், கூட்டம் கூட்டமாக. அன்பானவர்களே, கேஸ் சேம்பர்ஸ், விஷவாயு அறைகளில் ஆயிரக்கணக்கில் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்த யூத ஜனங்கள் மே 14ஆம் தேதி 1948ஆம் வருஷம் 1948 ஒரு தனி நாடாக, இஸ்ரேல் என்ற தனி நாடாக செயல்படும்படி சுதந்திரம் பெற்றார்கள். அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூத ஜனங்கள் பல நாடுகளிலிருந்து சிதறி போன எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், இஸ்ரேலுக்கு திரும்ப வந்தார்கள். இதெல்லாம் அவருடைய கடந்த காலம். சரி, நிகழ்காலம் எப்படி என்று படித்தால், நிகழ்காலத்தில் யூதர்கள், ஜூஸ் அட் த பிரசன்ட், இஸ்ரவேலில் இப்பொழுது 70 லட்சம், 7 மில்லியன் யூதர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் 6 மில்லியன் யூதர்கள், 60 லட்சம் பேர். மற்ற நாடுகளில் 20 லட்சம் அல்லது 2 மில்லியன் யூதர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது. சரி, இலங்கையில் யூதர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கொஞ்சம் படித்து பார்த்தேன். 9, 10ஆம் நூற்றாண்டுகளில், ஏடி கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 9, 10ஆம் நூற்றாண்டுகளில் அதிக அளவிலான யூதர்கள் இலங்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கிபி 1505 1505 வாஸ்கோ ட காமா இவங்கெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா இந்தியாவுக்கு. அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்கள், அதாவது போர்ச்சுகீஸ் நாட்டைச் சேர்ந்த கத்தோலிக்கர்கள், கத்தோலிக்கத்துக்கு மதம் மாறும்படி யூதர்களை, இலங்கையில் வாழ்ந்த யூதர்களை கட்டாயப்படுத்தினார்கள். அப்படி கட்டாயப்படுத்தினதுனால இலங்கையில் இருந்த அதிகமான யூதர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வெளியேறிட்டாங்க. இஸ்ரவேல் தனி நாடு ஆன உடனே 1948 என்னாச்சுன்னா, இன்னும் அநேக யூதர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறினார்கள். இப்பொழுது இலங்கையில் கொஞ்சம் யூதர்கள் தான் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது. இந்தியாவில் இருக்கிற யூதர்கள் எவ்வளோ பேர் இப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 - 5000 யூதர்கள். பூனாவில், கொச்சினில், அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, யூதர்கள் நிகழ்காலத்திலும் நிம்மதியாக இல்லை. ஏன்னா நம்ம தினம் நியூஸில் பார்க்குறோம்ல, இஸ்ரேல் நாட்டில் எப்போ பார்த்தாலும் குண்டு மலை, இஸ்ரேல் பாலஸ்தீனா ஒரே சண்டை, குண்டு மலை படிக்கிறோம்ல, ஹமாஸ் தீவிரவாதிகள், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, அழுகையின் சுவரில் முட்டி முட்டி அன்றாடம் அழுத பாடு. இது என்ன அழுகையின் சுவர் அப்படின்னா, எருசலேமில் அதை கிபி 70ஆம் வருஷத்தில் தீத்து ராயன் வந்து அந்த எருசலேம் தேவாலயத்தை அழித்த பொழுது அந்த மேற்கு சுவர் மாத்திரம் அப்படியே இருக்குது. இதான் அந்த சுவர், வெஸ்டர்ன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்ன் வால்
இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலிங் வால், மேற்கு புற சுவர், அழுகையின் சுவர்னு சொல்லுவாங்க. இந்த சுவரில் போய் என்ன செய்கிறாங்கன்னா யூதர்கள் எல்லாரும் தினம் முட்டி 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 அழுவாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி நான் என்னுடைய நண்பர் இன்னும் நிறைய பேர் எருசலேம் போயிட்டு வந்தோம். இந்த சுவருக்கும் போனோம். மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய அழுகையின் சுவரில் போய் எல்லாரும் முட்டி முட்டி அழுகிறாங்களே, நானும் போனேன். நானும் போய் முட்டி முட்டி அழலை, சைடில் திரும்பி திரும்பி பார்த்தேன் என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு. யூதர்கள் அப்படியே முட்டி முட்டி அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன அழுகிறாங்கன்னா, மெசியாவே சீக்கிரம் வாரும், மெசியாவே வாரும், மெசியாவே வாரும்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மெசியா வந்துட்டு போயிட்டார், திரும்ப 2ஆம் முறை வரப்போகிறார் என்பது அவர்களுக்கு கசப்பான உண்மை. அன்பானவர்களே, அப்போது ஒரு பக்கம் குண்டுமலை, இன்னொரு பக்கம் இந்த அழுகையின் சுவரில் முட்டி முட்டி அழும் ஒரு வாழ்க்கை. அப்போது இவங்களை பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இவங்களுக்கு இன்னும் நல்லா வேணும், இவர்களுக்கு இன்னும் வேண்டும், இதற்கு அதிகம் வேண்டும். இவங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தார்களே, அதனால் இவங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அதில் அன்பானவர்களே, இதுவா கிறிஸ்துவின் அன்பு? யூதர்கள் இன்னும் நல்ல பாடுபடட்டும், இயேசு சிலுவையில் அறைய காரணமாக இருந்தார்களே, இன்னும் பாடுபடட்டும், இப்படி கிறிஸ்து சொல்லுவாரா? இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர்களை மன்னித்து விட்டார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா 23:34 படிக்கிறோம்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த ரோமர்களை மட்டுமல்ல, சிலுவையில் அறைய காரணமாக இருந்த யூதர்களையும் ஆண்டவர் அன்னைக்கே மன்னிச்சிட்டார். ஏனென்றால் மத்தேயு 5:44 மலை பிரசங்கத்தில் அவர் அப்படி தான் போதித்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்னு ஆசீர்வாத மலையில் சொன்னதை கல்வாரி மலையில் அவரே கடைபிடித்தார். பிரியமானவர்களே, இவர்களை பற்றி, யூதர்களை பற்றி வைராக்கியமான யூதனான பவுல் என்ன சொல்றார் பாருங்களேன். ரோமர் 11:1-2. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. யூத ஜனங்களை ஆண்டு தள்ளிட்டாரா? தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேல், நானும் ஒரு யூதன் தான். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் நேசிக்கிறார். அதே அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிப்போமா? சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். சுவிசேஷத்துக்கு யூதர்கள் பகைஞர் தான். ஏன்? இயேசு நம்ப மாட்டாங்க. தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைப்பும் மாறாதவைகளே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு இன்னும் கிருபை காட்ட வல்லவர். அவருடைய அழைப்பு மாறாதது. பெரியமானவர்களே, இந்த யூத ஜனங்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மெஸ்ஸியா என்று அவர்கள் உணர்ந்து வந்தால் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு தேசமாக அவர்களுக்குரிய கிருபையின் காலம் முடிந்து விட்டது என்பது உண்மைதான். தானியேல் 9ஆம் அதிகாரத்தின்படி. அன்பானவர்களே, ஆனாலும் தேவன் யூதர்களை இன்னும் நேசிக்கிறார். நாம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நிறைய யூதர்களை நம்ம பார்க்கறது கிடையாது. நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பக்கம் 375 வாசிக்கிறோம். ஈவன் தோ இஸ்ரேல் ரிஜெக்டட் ஹிஸ் சன், காட் டிட் நாட் ரிஜெக்ட் தெம். தேவகுமாரனை இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்த போதிலும் தேவன் அவர்களை புறக்கணிக்கவில்லை. மூன்றாவது, நிகழ்காலத்தில் யூதர்கள் என்று பார்த்தோம். வருங்காலத்தில் யூதர்கள், ஜூஸ் இன் த ஃபியூச்சர். யூதர்களின் எதிர்காலம் என்ன? எதிர்காலத்தில் எருசலேமில் இந்த யூதர்கள் எல்லாரும் ஒன்றா சேருவாங்க, எல்லா யூதர்கள் ஒன்றா கூடிக்கிட்டு இருக்கிறாங்க, தேவாலயம் கட்டுவார்கள், இப்படிலாம் சொல்கிறாங்க. இது கத்தோலிக்கம் மறைமுகமாக தூண்டிவிட்ட கள்ள தீர்க்க தரிசனம், a false and futuristic prophecy. இந்த எருசலேம் எல்லாம் ஒன்றா கூடுவாங்க, ஆலயம் கட்டுவாங்க. பிரியமானவர்களே, அப்படி அல்ல.
இவர்களை பற்றி, யூதர்களை பற்றி திருமதி எலன் ஒயிட் சொல்கிறாங்க பாருங்களேன். 1-2 வாசகங்களை வாசிக்கலாம். There will be many converted from among the Jews, and these converts will aid in preparing the way of the Lord and making straight in the desert a highway for our God. Converted Jews are to have an important part to act in the great preparations to be made in the future to receive Christ our Prince. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏராளமான பேர் யூதர்கள் மத்தியில் இருந்து மனமாற்றம் அடைவார்கள். இப்படி மனமாறினவர்கள் கர்த்தருக்கு வருகையை ஆயத்தம் பண்ண உதவியாக இருப்பார்கள். நமது தேவனுக்கென்று ஒரு பெரும் வழியை வனாந்தரத்தில் உண்டாக்க அவர்கள் உண்டாக்குவார்கள். மனமாறின யூதர்கள் நம்முடைய இளவரசராகிய நம்முடைய அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்காலத்தில் வரவேற்பதற்கு மாபெரும் ஆயத்தங்களை செய்வதில் மிக முக்கிய பங்கு வகிப்பார்கள் அப்படின்னு எழுதுகிறாங்க. அநேக யூதர்களை இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுவின் வருகைக்கு வழி ஆயத்தம் பண்ணுவார்கள். அதுதான் இவாஞ்சலிசம். பக்கம் 579 வாசிக்கிறோம். அதே புஸ்தகத்தில் இன்னொரு வாசகம் பாருங்களேன். There are among the Jews who will be converted and through whom we shall see the salvation of God go forth as a lamp that burneth. Evangelism, page 578. என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்கள் மத்தியிலிருந்து அநேகர் மனம் மாறுவார்கள். அவர்கள் மூலமாக எரிகின்ற தீபத்தை போல, விளக்கை போல தேவனுடைய ரட்சிப்பு எல்லா இடங்களிலும் கொண்டு செல்லப்படுவதை காண்போம் அப்படின்னு எழுதுகிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது எதிர்காலம் என்ன? அநேக யூதர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். எப்படி பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் பிரசங்கம் பண்ணப்போ கிபி 31ஆம் வருஷத்தில் 3000 யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே போல மீண்டும் நடக்கும். தொடர்ந்து ஆக்ட்ஸ் வித் அப்போஸ்டல்ஸ் என்ற புத்தகத்தில் எழும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் எலன் ஒயிட் பக்கம் 380 சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். When this gospel shall be presented in its fullness to the Jews, many will accept Christ as the Messiah. இந்த சுவிசேஷத்தை அதன் முழுமையிலே யூதர்களுக்கு முன் வைக்கும் பொழுது அநேகர் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். Among Christian ministers there are only a few who feel called upon to labor for the Jewish people. கிறிஸ்தவ ஊழியக்காரர்களிலே கொஞ்சம் பேர் தான் உணர்வடைந்திருக்கிறார்கள். இந்த யூத மக்களுக்கும் ஆண்டரை பற்றி சொல்லணும்னு, இயேசு பற்றி சொல்லணும், கொஞ்சம் பேர் தான் உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அநேகர் இந்த யூதர்களுக்கெல்லாம் சத்தியம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இயேசுவை கொன்றவர்கள். But to those who have been often passed by as well as to all others, the message of mercy and hope is in Christ is to come. அப்போது இவங்களுக்கெல்லாம் சொல்ல வேணான்னு யாரெல்லாம் நம்ம கடந்து போயிருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் கிறிஸ்துவில் உண்டான அந்த இரக்கத்தின் சத்தியத்தை, நம்பிக்கையின் தூதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். இதே புத்தகத்தில் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் புத்தகத்தில் சாப்டர் 35 35ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்கள். சால்வேஷன் டு த ஜூஸ், யூதர்களுக்கான ரட்சிப்புன்னு ஒரு முழு அதிகாரமே இருக்குது. அன்பானவர்களே, அப்போது யூதர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். இயேசுவானவர் அவர் மேசியா என்று அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவரை புறக்கணித்தாலும், அவரை சிலுவையில் அறைய அவர்கள் ஒப்பு கொடுத்தாலும் பரலோகம் இன்னும் யூதர்களை நேசிக்கிறது. They are on the other side of salvation. ரட்சிப்புக்கு அப்பால் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். யூதர்கள் மீது அக்கறை நாம் காட்ட வேண்டும். ஒருவேளை நம்ம இருக்கிற இடங்களில் பக்கத்தில் யூதர்கள் இல்லை அப்படின்னா, ஆனால் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் எவ்வளோ யூதர்கள் இருக்கிறார்கள், கனடாவில் யூதர்கள் இருக்கிறார்கள். இப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிற இந்த யூதர்களை பக்கத்தில் இருக்கிற அட்வென்டிஸ்ட் மக்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லணும். நாங்களும் பைபிளை பின்பற்றுகிறோம், பைபிளைத்தான் நாங்கள் அதிகமாக பின்பற்றுகிறோம், அதில் இருக்கிற சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறோம், ஓய்வு நாளை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு இந்த யூதர்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா
they'll be very happy about it. அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, யூதர்களுக்கு சத்தியம் போகுமா? யூதர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை, இயேசுவை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? என்ன நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். நம்பிக்கை நட்சத்திரங்களாக 2 பேரை சரித்திரத்தில் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த 2 பேரை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் கதை வடிவத்தில். ஒரு நபர் யார் என்றால் ஜோசப் வுல்ஃப் என்ற ஒரு நபர். ஜோசப் வுல்ஃப் இவர் யார் என்றால் ஜெர்மனியில் பவேரியா நாட்டில் பிறந்தவர். 1795 1795 1862 வரைக்கும் வாழ்ந்தவர் ஜோசப் வுல்ஃப். இவருடைய அப்பா ஒரு யூத ரபி, அதாவது யூத மத போதகர். இந்த ஜோசப் வுல்ஃபுக்கு 4 வயசு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, சிலுவை இதெல்லாம் குறித்து வெறுத்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த ஜோசப் வுல்ஃப் வளர்ந்தார். சின்ன வயசுலேருந்து அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா, தன் மகனை ஜோசப் வுல்ஃபை எப்படியாவது ஒரு யூத ரபியாக்க வேண்டும் என்று போதனைகளை கொடுத்து வளர்த்தார். ஆனால் இந்த பைபிளில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தப்பாக சொன்னார். இதெல்லாம் அவருக்கு மனசில் இந்த ஜோசப் வுல்ஃபுக்கு பிடிக்கலை. ஆனாலும் கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து அப்பப்போ யோசித்து கொண்டே இருந்தார் ஜோசப். இப்படி இருந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு மாட்டு பண்ணை இருந்துச்சு. அந்த மாட்டு பண்ணையில் பால் கறப்பதற்கு ஒரு மனிதன் வேலைக்கு வந்தான். அந்த மனிதன் ஒரு கிறிஸ்தவன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வாலிபன் ஆகிறான் ஜோசப் வுல்ஃப். இந்த வாலிபனுக்கு ஒரு பொறுப்பு அப்பா கொடுக்குறார். என்ன பொறுப்புன்னா, மாட்டு பண்ணையில் இந்த பால்காரன் வர்றான், பால் கறக்கிறதுக்கு எதுவும் தவறான காரியங்கள் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தன் வாலிப மகனை நீ போய் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லி பொறுப்பாக மகனை அனுப்புகிறார் அப்பா ஜோசப் வுல்ஃபை. இப்படி தினம் மாட்டு பண்ணைக்கு மேற்பார்வை செய்ய சென்றான் ஜோசப். ஒரு சில நாட்களிலேயே இந்த பால் கறக்கிறவனும் ஜோசப்பும் நண்பர்கள் ஆனார்கள். பால் கறக்கிறவன் பால் கறந்துக்கிட்டே அப்படியே இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஜோசப் வுல்ஃபுக்கு சொல்லிக் கொடுத்தான். இது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஜோசப் வுல்ஃபுக்கு ரொம்பவும் பிடித்து விட்டது இயேசுவை பற்றி கற்றுக்கொள்வது. நாட்கள் செல்ல செல்ல இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், கிறிஸ்தவம் உண்மை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இயேசு மூலமாகத்தான் ரட்சிப்பு என்பதையும் ஜோசப் புரிந்து கொண்டான். இந்த பால் கறக்கிறவன் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை ஜோசப்புக்கு சொல்லிக் கொடுத்து, அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சஃபரிங் சர்வன்ட், அந்த பாடுபடும் ஊழியக்காரன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் நமக்காக சிலுவையில் பாடுகள் பட்டார், அவர்தான் ரட்சகர் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தான். இது ஜோசப்பை தொட்டது. கிறிஸ்துவே மேசியா என்று திட்டவட்டமாக புரிந்து கொண்டு அப்பாட்ட போய் கேட்குறார். அப்பா, அவர் யூத ரபி இல்லை. யூத ரபிமார்களுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நபரை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அப்போ பயங்கர கோபம் வந்துச்சு. பயங்கர கோபம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீ வாசிக்கவே கூடாது அப்படின்னு அப்பா சொல்லிட்டார். அப்பா ஏன் இப்படி கோவப்படுறாரு என்று மகன் சிந்தித்தான். அப்போ வேதத்தை அப்பாட்ட படிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கிறிஸ்தவனாக வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையில் சேர்ந்தான் வாலிப வயசில். அந்த ரோமன் கத்தோலிக் சபையில் பார்த்தா அவங்க பைபிள்லேருந்து சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, பைபிள் படி நடக்க மாட்டேங்கிறாங்க என்பதை கண்டுபிடித்து அந்த சபையிலேருந்து வெளியேறினான். 21 வயதில் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று, கிறிஸ்தவ சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும் என்று கருதி ஒரு கல்லூரியில் போய் சேர்ந்தான் பைபிளை கற்றுக்கொள்வதற்காக. 5 வருஷம் பயிற்சி படித்த பிற்பாடு 1821 யூத கிறிஸ்தவ மிஷனரியாக as a Jewish Christian missionary he started circling the world. அப்படி உலகமெல்லாம் போக ஆரம்பித்தார். எங்கெல்லாம் போனார் தெரியுமா? எகிப்து, மெசபட்டோமியா, பர்ஷியா, ஜார்ஜியா, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, ஹாலந்து, ஜெர்மனி, மால்டா, கிரீஸ், சைப்ரஸ், சீப்புரு தீவு, டர்கிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, அமெரிக்கா. இந்தியாவில்
காஷ்மீருக்கு வந்தாராம். இப்படி பல நாடுகள் 1821 1845 வரைக்கும் கிட்டத்தட்ட 24 நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்தார். இந்துக்கள் மத்தியில், முஸ்லீம்கள் மத்தியில், அமெரிக்க சட்டசபையில், இப்படி எல்லா இடங்களையும் இயேசுவை பற்றி, குறிப்பாக 2ஆம் வருகை பற்றி தீவிரமாக பிரசங்கம் பண்ணார். இவர் வேத ஆராய்ச்சியில் 1847 வருஷம் 1847 இயேசு கிறிஸ்து வருவார் என்று கண்டுபிடித்து பிரசங்கம் பண்ணினார். எப்படி நம்முடைய திருச்சபை 1844 அந்த காலகட்டங்களில் 2ஆம் வருகை பற்றி பிரசங்கம் பண்ணினதோ அது மாதிரி இவரும் பிரசங்கம் பண்ணினார். யார் இவர்? ஒரு யூதன் கிறிஸ்தவனாக மாறி மிஷனரி டு த வேர்ல்டு, உலக மிஷனரி என்று வல்லமையாக ஊழியத்தை செய்தாராம். பெரியமானவர்களை பார்த்தீங்களா, ஒரு நபரை எழுப்பி ஆண்டவர் உலகத்தையே கலக்கினார். ஜோசப் வுல்ஃப், இவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஆண்டவர் இதை மாதிரி அநேக யூதர்களை இயேசுவுக்காக எழுப்ப வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இன்னொரு நபர், இன்னொரு நம்பிக்கை நட்சத்திரம், கோரி டென் பூம், a Jewish captive in Hitler's camp. ஹிட்லரின் முகாமில் ஒரு யூத கைதி, யூத பெண்மணி. 1944 வருஷம் 1944 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் பிப்ரவரி மாதம் ஹிட்லரின் படைகள் நெதர்லாண்ட்ஸில் ஹேர்லம் என்ற ஒரு நகரத்தில் நுழைந்து என்ன பண்ணாங்கன்னா அநேக யூதர்களை கைது செய்தார்கள். அதில் குறிப்பாக டச்சு யூதரான காஸ்பர் டென் பூம். யாருன்னா இந்த கோரி டென் பூமுடைய அப்பா காஸ்பர் டென் பூம். அவருக்கு 85 வயசு. அவரையும் அவருடைய 2 மகள்கள், 56 வயதான கோரி டென் பூம், 59 வயதான பெட்சி டென் பூம். இந்த படத்தில் பார்க்குறீங்கல்ல, அந்த 2 சகோதரிகள் இருக்காங்க பாருங்களேன். அதில் முதல்ல இருக்கிற படம் எலிசபெத் டென் பூம் அல்லது பெட்சின்னு சொல்லுவாங்க, பெட்சி. அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கிறது கோரி டென் பூம். இந்த 2 மகள்களையும் அப்பா காஸ்பர் டென் பூம் இவங்களெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. ஏன் கைது பண்ணாங்க தெரியுமா? என் அப்பா காஸ்பர் டென் பூம் நடுவில் இருக்கிறார்ல, கருப்பு கோட்டு போட்டு தாடி வச்சு, காஸ்பர் டென் பூம் அவர் ஒரு கடிகார கடை ஒன்று வைத்திருந்தார். கடிகாரங்களை உருவாக்குறது, கடிகாரங்கள் ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் செய்வார். அந்த கடையில் பிள்ளைகளும் வேலை செஞ்சாங்க. ஒரு யூத குடும்பம். இந்த 2ஆம் உலகப்போர் அந்த காலகட்டத்தில் எப்போ நடந்துச்சு? 1939 1945 வரைக்கும், 1939 1945 வரைக்கும் 2ஆம் உலகப்போர் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் யூதர்களை இந்த ஹிட்லர் பயங்கரமாக அவன் கைது செய்து கொடுமையாக அவர்களை நடத்தி கொன்று அழித்தான். இப்படி யூதர்கள் எல்லாரையும் அவன் கைது செய்த காலகட்டத்தில் இந்த காஸ்பர் டென் பூம் என்ன பண்ணாரா, தன்னுடைய வீட்டில் ரகசிய பதுங்கு அறைகளை ஏற்படுத்தி அந்த அறைகளில் நூற்றுக்கணக்கான யூதர்களை வைத்து பராமரித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களை காப்பாற்றினார். இது ஹிட்லருக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ண தெரியுமா? அந்த ஹிட்லர் இந்த குடும்பத்தில் இந்த ஐயாவையும் இந்த 2 பெண்களையும் கைது செய்தான். பெட்சி அக்கா, கோரி தங்கச்சி, இந்த 3 பேரையும் அப்பா எல்லாரையும் கைது செய்து அந்த வன்கொடுமை முகாம்களுக்கு கொண்டு சென்றான். ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக. அப்பா 85 வயசான அப்பாவை ஒரு இடத்துக்கு தனியாக அனுப்பிட்டாங்க. அவர் கைதியாக போன 9 நாட்கள்லேயே செத்து போயிட்டார். பெண்கள் எங்கே கொண்டு போகப்பட்டார்கள் என்றால் ராவன்ஸ்புரூக் என்ற ஒரு வன்கொடுமை முகாம். ஜெர்மனியில் இப்படி நிறைய இடங்கள் வச்சுருந்தான் ஹிட்லர். இந்த 2 பெண்களும் அங்கே கொண்டு போகப்பட்டார்கள், பெட்சியும் கோரி என்ற பெண்ணும். அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களில் டிசம்பர் 16ஆம் தேதி பெட்சி அவள் இறந்து போனாள். இந்த பெட்சி சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு இரத்த சோகை, அனீமியா, பயங்கரமான அனீமியா உண்டு. இந்த பெண்கள் முகாமில் கொடுமையான கொடுமை இந்த பெட்சி அனுபவித்தாள், கோரியும் அனுபவித்தாள். நிர்வாணமாக்கிடுவாங்க,
சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, கடுமையான வேலைகள் செய்யணும், விஷவாய் அறைகளில் கொண்டு போய் கொன்றுவாங்க, ஆயிரக்கணக்கில் கொன்று குவிப்பார்கள், பெரிய பெரிய குழிகள் தோண்டி 20,000 25,000 யூதர்கள் உள்ளே போட்டு மூடிடுவாங்க. பயங்கரமான கொடுமைகள். யூதர்கள் அப்படின்னாலே இந்த ஹிட்லருக்கு பிடிக்காது. அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அன்பானவர்களே, ரெவன்ஸ்புரூக் என்ற இடத்துல 97,000 பெண்கள் பல விதங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தான் போனாங்க இந்த பெட்சியும் கோரி டென் பூம். பெட்சி இறந்துடுறாங்க. எப்படி பெண்கள் உள்ள அடைக்கப்படுவார்கள் என்றால், ஒரே சிறை அறையில் 700 பெண்கள், 700-800 பெண்களை ஒரே அறையில் அப்படி நெருக்கடியாக முண்டி அடித்து எல்லாம் உள்ளே கிடப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோரி டென் பூம் அந்த கூட்டத்துக்குள்ளேயும் தெய்வாதீனமாக ஒரு பைபிள் ஒன்று கையில் வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே பைபிள்லாம் கொண்டு போக முடியாது. இந்த அம்மா தெய்வாதீனமாக ஒரு பைபிள் அவங்களுக்கு கிடச்சிச்சு. பைபிளை வச்சுருந்தாங்க. அந்த பைபிளை வச்சுட்டு காலையிலையும் சாயங்காலமாக என்ன செய்வாங்களாம், அந்த பெண்கள் அறையில் பாட்டு பாடி ஏசப்பா பற்றி சுவிசேஷமெல்லாம் சொல்லுவாங்களா, கூட்டமே நடத்துவாங்களாம், அழகாக பாட்டெலாம் பாடுவாங்க. பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான் கொன்றுவாங்க. அன்பானவர்களே, ஆனால் தைரியமாக அந்த அம்மா கோரி டென் பூம் அங்கே ஊழியம் செஞ்சாங்களாம். ஒரு நாள் இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் உற்சாகமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள்லாம் உட்காந்துருக்க இடத்துல கொஞ்சம் தள்ளி பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வந்துச்சான். ஒன்ஸ் மோர் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துச்சான். இன்னொரு முறை பாடுங்கள். யாருடா அது அப்படின்னு பார்த்தா இந்த பெண்களுக்கெல்லாம் அதிகாரியான ஒரு பெண்மணி, ஒரு கொடூரமான பெண்மணி. ஆனால் அந்த அம்மா கூட ஆண்டவருடைய பாட்டை கேட்டு சொன்னாங்களாம், ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்களாம். எல்லாரும் நினச்சாங்க, ஐயோ இந்த பெண்மணி, இந்த பெண் அதிகாரி கொடுமையான பெண்ணாச்சே, என்ன செய்ய போகிறா இந்த லோனி, என்ன செய்ய போகிறா பாருங்க, அவள் பேர் லோனி, என்ன செய்ய போகிறாள் இந்த கோரி டென் பூமை அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் ஒன்றும் செய்யலை. இவங்க தொடர்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணாங்களாம். இப்படி ஊழியம் செய்தால் கோரி டென் பூம். அந்த பெண்கள் அறைக்கு பெரும்பாலும் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேன்லாம் நிறைய இருக்கும். அங்கே போனால் பேன்கள் ஒட்டி கொள்ளும் என்று சொல்லி பெண்கள் அதிகாரிகள் யாரும் உள்ளே வரமாட்டாங்களாம். இதை ஒரு காரணமாக வைத்து கொண்டு நல்லா ஊழியம் செஞ்சாங்க கோரி டென் பூம். யூத பெண்மணி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி. அன்பானவர்களே, இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இவங்களை பற்றிலாம் படிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி புஸ்தகம் போட்டிருக்காங்க அவங்க. எனிவேர் ஹி லீட்ஸ் மீ என்ற ஒரு புஸ்தகம், கோரி டென் பூம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட அந்த பாடுகளை எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. கூகுளில் போய் கோரி டென் பூம் அப்படின்னு போடுங்க, ஜோசப் வுல்ஃப் அப்படின்னு போடுங்க, படிங்க. ஃபோனை நோண்டி 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 உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய மூளையை, உங்களுடைய அறிவை வேஸ்ட் ஆக்காதீங்க. இந்த கோரி டென் பூம் பற்றி நீங்கள் படம் பார்க்கணுமா, த ஹைடிங் பிளேஸ்னு ஒரு படம் இருக்குது, யூடியூப்பில் போய் பாருங்கள். த ஹைடிங் பிளேஸ்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி படிங்க. அன்பான வாழை பிள்ளைகளை, நிறைய படிக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டம். படிக்கணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும். we should transform the community. சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர நாம் பாடுபடணும். என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? வெட்டி கதைகளை பேசி நேரத்தை வெட்டியாக செலவழிச்சிட்டு இருக்கிறோமா? இந்த கோரி டென் பூம் ஹிட்லர் வன்கொடுமை முகாம்களிலிருந்து தப்பித்த சில பெண்களில் இந்த பெண்மணியும் ஒருவர். அக்கா அதில் இறந்துடுறாங்க, பெட்சி இறந்துடுறாங்க. இந்த அம்மா தங்கச்சி தப்பிச்சிடுறாங்க. இட் வாஸ் எ மிராக்கிள். தப்பிச்சு வந்தது பெரிய அற்புதம். இட் வாஸ் எ பேப்பர் ஒர்க் எரர் ஆர் டைப்பாலஜிக்கல் எரர். இது எப்படி சொல்லலாம்னா, அந்த டைப்பிங்கில் ஏதோ ஒரு எரர் வந்துச்சு. Corey knew that God had mixed up those papers. ஆண்டவர் தான் அந்த பேப்பர்களை ஏதோ ஒரு குழப்படி பண்ணி கோரி தப்பிக்கும்படி செய்தார் என்று கோரி உணர்ந்திருந்தாள், அவள் அறிந்திருந்தாள். அப்படி தப்பித்து வெளியே வந்த கோரி டென் பூம் கல்யாணமே பண்ணிக்கலை. 56 வயசில் உள்ளே போனாங்க. அதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணலை. திருமணமே செய்யாமல் 60 நாடுகளில் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து ஊழியம் செய்து இயேசுவின் அன்பை, சுவிசேஷத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் குணத்தை எல்லாருக்கும் எடுத்து பிரசங்கம் பண்ணாங்களாம். 1983 வருஷத்தில் அவர் இறந்தார். 1892 பிறந்தாங்க.
1983 இறந்தாங்க. இப்போ எத்தனை வயசு பாருங்கள், கிட்டத்தட்ட 91 வயசு வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. கோரி டென் பூம். அன்பானவர்களே, இவங்களை பற்றி நிறைய கதைகள் இருக்கிறது. கிறிஸ்டியன் புக் ஸ்டோரில் போய் கோரி டென் பூம் புக் இருக்கா அப்படின்னு கேளுங்க, வாங்குங்க. அமேசானில் கண்டுபிடிங்க, படிங்க. அவங்க டிவோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது இது போல் ஜோசப் வுல்ஃப் போல, கோரி டென் பூம் போல ஆண்டவர் நிறைய யூதர்களை, யூத வாலிபர்களை இயேசுவுக்காக எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அன்பானவர்களே, யூதர்களின் ரட்சிப்புக்காக ஊக்கமாய் ஜெபிப்போம். யூதர்கள் கலாச்சாரத்திலிருந்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒன்று தெரியுமா? நீங்களும் நானும் ஆவிக்குரிய யூதர்கள். யூ அண்ட் ஐ ஆர் ஸ்பிரிச்சுவல் ஜூஸ். ஏன்னா யூதர்கள் விழுந்து போயிட்டாங்க, அவங்க இடத்துல தான் நாம் இருக்கிறோம் இப்போது. சரிதானே? ஸ்பிரிச்சுவல் ஜூஸ், ஆவிக்குரிய யூதர்கள். நாம் மாம்ச பிரகாரமான யூதர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து அவர்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். என்னைக்காவது யூதர்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? இனிமேலாவது ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, உடைய அற்புதமான சிநேகத்திற்காக நன்றி. பிதாவே, உடைய குமாரனாய கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி பூமிக்கு அவர் வந்து அவர் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே மெய்யான தெய்வம், மேசியா என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். யூதர்கள் புறக்கணிக்கிறார்கள். ஆண்டவரே, ஜோசப் வுல்ஃப் போல, கோரி டென் பூம் போல அநேக யூத வாலிப பிள்ளைகள், யூத பெற்றோர்கள், யூத குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே வழிதரப்பீராக. அவர்களுக்கும் முத்தூது நித்திய சுவிசேஷம் போய் சேரத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்யும். ஆண்டவரே, வாலிப்பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கையில் இருக்கிறவர்கள், இந்தியாவில் இருக்கிறவர்கள், இன்னும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா வாலிப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகளை யூதர்களுக்கென்று மிஷனரிகளாக ஆண்டவர் எழுப்புவீராக. அநேக அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியில் இருந்து எழும்பத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வீக் ஆஃப் பிரேயரை, வாலிபர்களுக்கென்று இந்த ஜெபவாரத்தை ஆசீர்வதிப்பீராக. இலங்கையில் இருக்கிற யூதர்களை ஆண்டவர் சந்திப்பீராக. உடைய சத்தியம் அவர்களுக்கும் போகட்டும். எங்கள் ஜெபம் கேட்டதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.